Hi students, இந்த lecture seriesல recursive descent parser ஓட இன்னொரு example தான் explain பண்ண போறோம். அதோட basic concept இந்த முன்னாடி உள்ள வீடியோல explain பண்ணியிருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே grammatic rule வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணணும், இதில் வந்து input stringும் அங்கே கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து நம்ம வந்து evaluate பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன input string வந்து நம்ம evaluate பண்ண போகிறோம் அப்படின்னா id plus id end of the string வந்து $. ஸோ id plus id அப்படிங்கிற input string தான் evaluate பண்ண போகிறோம். ஸோ given grammarல நமக்கு என்னெல்லாம் நான் டெர்மினல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். என்னெல்லாம் நான் டெர்மினல்ஸ் இருக்குது, e அப்படிங்கிறது ஒரு நான் டெர்மினல், t அப்படிங்கிறது e dash அப்படிங்கிறது நான் டெர்மினல், t இருக்குது, t dash இருக்குது, அப்புறமா f இருக்குது. அவ்வளோதான் நான் டெர்மினல்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ எவ்வளோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் நமக்கு தேவைப்படுது, எவ்வளோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஆர் ப்ரொசீஜர் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம், 5 வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5. நமக்கு e dash இந்த மாதிரி டேஷ்ன்னு வந்தால் நம்ம எப்படி எழுதிப்போம், e prime, t dash என்ன எழுதிப்போம், t prime அப்படின்னு சொல்லி எழுதிப்போம். சரியா? இப்போ எவ்வளோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ண போகிறேன், 5 ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், 5 நான் டெர்மினல்ஸ் தான் given கிராமரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்கான ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொடக்ஷனில் ஈக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இ ஆரோ மார்க் டிஇ டேஷ், ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் தான் இருக்குது, டிஇ டேஷ். நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, நான் டெர்மினல். நான் டெர்மினல் இருந்தால் சிம்பிளி அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணால் போதும், கால் பண்ணால் போதும். அடுத்ததும் பார்த்தோம் அப்படின்னா நான் டெர்மினல். அப்போ இ டேஷ்னால் இ ப்ரைம்னு எழுதுவோம். ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணால் போதும், கால் பண்ணால் போதும். ஓகே ஓகேவா? ஸோ அப்புறமா இக்கு முடிஞ்சது, டிஇ டேஷ் தான். அப்புறம் இ ப்ரைமுக்கு நம்ம அடுத்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம், இ ப்ரைம். ஸோ இ ப்ரைம் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறோம். சரி, அப்போ இ ப்ரைமில் நமக்கு இ டேஷ் தான். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் டிஇ டேஷ், இன்னொன்று எப்சிலான், 2 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? எழுதலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது இங்கே, ப்ளஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது, டெர்மினல். அப்போ என்ன பண்ணணும், டெர்மினலாக இருந்தால் இஃப் இன்புட் ஸ்ட்ரிங்கை அதோட கம்பேர் பண்ணணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளே மேலே அபாஸ்ட்ரஃப் போட்டு நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம். ஸோ இஃப் இன்புட் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், இன்புட் பாயிண்டரை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ இன்புட் ப்ளஸ். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா என்ன இருக்குது, நமக்கு ஒரு சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் இருந்தது அப்படின்னா தனியாக அதுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் வந்து போட வேண்டாம். ஸோ அடுத்ததும் பார்த்தோம்னா அடுத்தது என்ன இருக்குது, நமக்கு ஒரு நான் டெர்மினல் சிம்பிளி அதை என்ன பண்ணால் போதும், கால் பண்ணால் போதும். அடுத்தது என்ன இருக்குது, ஒரு நான் டெர்மினல் இ ப்ரைம் இருக்குது. ஸோ அதை கால் பண்ணிக்கலாம், இ டேஷ் மீன்ஸ் இ ப்ரைம், அதை கால் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ப்ரொடக்ஷன் இருக்குது. அப்போ இன்னொரு ப்ரொடக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், எல்ஸ் பார்ட்டில் போட்டு போடுவோம் தான். அப்போ எல்ஸ் போட்டு இது இல்லை அப்படின்னா எல்ஸில் நம்ம எப்சிலான் தானே இருந்தது, அப்போ சிம்பிளி என்ன பண்ணால் போதும், ரிட்டன் வந்து எழுதினா போதும். எப்சிலான் இருந்தால் சிம்பிளி என்ன பண்ணால் போதும், ரிட்டன் பண்ணால் போதும். இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரொடக்ஷனோட ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ 2 ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம எழுதும்போது ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா எல்ஸில் இன்னொரு ப்ரொடக்ஷன் எழுதுகிறோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் மொத்தமாக சேர்த்து இஃப்க்கு அப்புறமா ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி வரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் டிஇ டேஷ் முடிகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்ஸில் அதோட இப்போ எப்சிலான் மட்டும் இருக்கிறனால எல்ஸ் போட்டு ரிட்டன் மட்டும் போட்டால் போதும். இது முடிஞ்சுதா? ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் நமக்கு என்ன இருக்குது, டி பண்ணிக்கலாமா? டி வந்து கால் பண்ணுறேன். டீக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டி அப்படின்னா சிம்பிளி எஃப்டி டேஷ், ரெண்டுமே நான் டெர்மினல். இப்போ சிம்பிளி என்ன பண்ணால் போதும், ரெண்டையும் கால் பண்ணிக்கிறா போதும். டீயை கால் பண்ணுறேன், எஃப்ஐ கால் பண்ணுறேன். டி டேஷ் அப்படின்னா டி ப்ரைம். ஸோ அதையும் கால் பண்ணிக்கிறேன், முடிஞ்சது. டீயோட ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. இனி டி டேஷ் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ டி டேஷ்னால் டி ப்ரைம். ஸோ டி ப்ரைமுக்கு கால் பண்ணுறேன். ஸோ டி ப்ரைமுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டி டேஷ் அப்படின்னா ஸ்டார் எஃப்டி டேஷ், இன்னொரு ப்ரொடக்ஷன் வந்து எப்சிலான். சரி, அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், நமக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு டெர்மினல் இருக்குது. அப்போ இஃப் இன்புட் ஈக்குவல் டு ஸ்டார் இருந்தது அப்படின்னா எஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட்டை ப்ளஸ் பண்ண போகிறோம். ஒரு டெர்மினல் வந்தது அப்படின்னா இன்புட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது என்ன இருக்குது, நான் டெர்மினல் சிம்பிளி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். அடுத்தது ஒரு நான் டெர்மினல், அப்போ டி டேஷ் அப்படின்னா டி ப்ரைம், அந்த ஃபங்க்ஷனை சிம்பிளி கால் பண்ணால் போதும்.
ஓகே கிளியர். ஸோ அடுத்தது இங்கே என்ன இருக்குது, இதெல்லாம் இது ஓகே. எல்ஸ் அது இல்லை அப்படின்னா அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணணும். இப்போ அடுத்த ப்ரொடக்ஷன் இங்கே எப்சிலான் தான். இப்போது இது இல்லை அப்படின்னா எல்ஸ் அடுத்த ப்ரொடக்ஷனில் என்ன போட்டால் போதும், சிம்பிளி ரைட் என்ன எழுதினா போதும், நம்ம ரிட்டன் அப்படின்னு எழுதினா போதும். ஏன்னா எப்சிலான் தான் இருக்குது, அப்போ சிம்பிளி ரிட்டன் போட்டு ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், இல்லை அப்படின்னா செகண்ட் ப்ரொடக்ஷன், சிம்பிளி ரிட்டன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இனி ஃபைனலாக நமக்கு என்ன இருக்குது, இ ப்ரைம் டி ப்ரைம் முடிஞ்சது. எஃப்க்கு வந்து எழுதணும். ஸோ எஃப்க்கான ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். எஃப்க்கு என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம், ஓப்பன் ஆரோ மார்க், க்ளோஸ் ஆரோ மார்க், இன்னொரு ப்ரொடக்ஷனில் ஐடி இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா. எஃப் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஓப்பன். ஸோ ஓப்பன் அப்படிங்கிறது டெர்மினல். இஃப் இன்புட் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருந்தது அப்படின்னா இன்புட் ப்ளஸ் ப்ளஸ் செமிகோலன். அப்புறமா என்ன இருக்குது, நமக்கு நான் டெர்மினல்னால் சிம்பிளி என்ன நான் டெர்மினல் இருக்கோ அதை கால் பண்ணால் போதும். அடுத்தது நமக்கு என்ன தான் இருக்குது, ஒரு க்ளோஸ். அப்போ இஃப் இன்புட் ஈக்குவல் டு க்ளோஸாக இருந்தால் இன்புட் பாயிண்டரை என்ன பண்ணணும், ப்ளஸ் ப்ளஸ். இது எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். அப்போ இதிலேருந்து இது வர ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் க்ளோஸ். எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா எது முடிஞ்சது, அப்படி இல்லைனா அங்கே நமக்கு வந்து வெறும் எப்சிலான் மட்டும் இருந்தனால எல்ஸ் ரிட்டன் போட்டோம். இங்கே நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஐடி இருக்குது. அப்போ எல்சிஃப் அப்படிங்கிற எல்சிஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்சிஃப் என்ன பண்ணணும், இஃபில் என்ன பண்ணணும், இன்புட் ஈக்குவல் டு ஐடி அப்படின்னா இன்புட்டை என்ன பண்ணணும், ப்ளஸ் ப்ளஸ். சரி, அப்படி போட்டு இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனை முடிச்சுக்கலாம். எப்சிலான் இருந்தால் எல்ஸ் போட்டு ரிட்டன் போட்டுக்கலாம். இல்லை அதில் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வந்தது அப்படின்னா எல்சிஃப் போட்டு கண்டிஷன் வந்து செக் பண்ணிக்கலாம். கிளியர்? ஓகே. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிவன் கிராமர். இந்த கிராமரோட 4 நான் டெர்மினல் இருக்குது கிராமரில், அதுக்கான 5 நான் டெர்மினல்ஸ் இருக்குது, அதுக்கான ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கோம். ஒரே ஒரு ரூல் தான், என்ன, இன்புட்டை வந்து நமக்கு இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனில் நான் டெர்மினல் இருந்தது அப்படின்னா சிம்பிளி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். டெர்மினல் இருந்ததுன்னா இன்புட் ஈக்குவல் டு அந்த டெர்மினல் போட்டு இன்புட் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடணும். அவ்வளோதான் ரூல்ஸு. ஸோ இங்கே நம்ம இங்கே வந்து எவாலுவேட் பண்ணக்கூடிய இன்புட் ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னா ஐடி ப்ளஸ் ஐடி டாலர். ஸோ இப்போ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்லாம் நம்ம எழுதிட்டோம். ஸோ இதை வந்து எப்படி அது எவாலுவேட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டாலர் ரீச் ஆகும்போது நமக்கு வந்து அந்த ஸ்டார்ட் சிம்பிள் என்னன்னு பார்த்து அதுக்கு ஒரு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் எழுதியிருப்போம்ல, அதை வந்து ரீச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஐடி. நமக்கு எவாலுவேஷன் எங்கேருந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈனா என்னது, இதான் இ அப்படிங்கிறதா ஸ்டார்ட் சிம்பிள், இதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதோட ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்லாம் இருந்தால் நமக்கு எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஈக்கு வருவோம். இ வந்து என்ன பண்ணுறாங்க, டி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளோ நேராக எங்கே போகும், டீக்கு போகும். டீக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. அப்போ எஃப்க்கு ரீடைரக்ட் ஆகும். எஃப்பில் இன்புட் என்ன இருக்குது, ஓப்பன் இருக்குது. ஆனால் பட் நமக்கு வந்து இன்புட் ஸ்ட்ரிங் என்னது, ஐடி ப்ளஸ் ஐடி. அப்போ இது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்னால் நெக்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ண போகும். எல்சிஃப் இன்புட் என்ன இருக்குது, ஐடி. அப்போ இதுக்கு நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஐடி வந்து ஓகே சேமாக இருந்தால் இன்புட் ப்ளஸ் ப்ளஸ் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு இங்கே இருந்து இன்புட் பாயிண்டர் இங்கே மூவ் ஆகுது. ஸோ அகெயின் இங்கே எல்லாம் எவாலுவேட் பண்ண அப்புறமா எனக்கு எஃப்க்கு ரிட்டன் போகும். சரி, யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த ரிசல்ட் ரிட்டன் ஆகும். ஸோ எஃப்க்கு ரிட்டன் ஆகுது. எஃப்க்கு அப்புறமா இங்கே என்ன இருக்குது, டி ப்ரைம். ஸோ டி ப்ரைமுக்கு வந்து ஃப்ளோ போகுது. ஸோ டி ப்ரைமில் என்ன இருக்குது, இன்புட் ஸ்டார் அப்படின்னு இருக்குது. நமக்கு ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இன்புட்டே இல்லை. இப்போ ஃபால்ஸு. எல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம்னா சிம்பிளி ரிட்டன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நேராக யாருக்கு ரிட்டன் பண்ணும், யார் கால் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ரிட்டன் பண்ணும். ஸோ யார் கால் பண்ணுறா இந்த இடத்துல ரிட்டன் ஆகும். ஸோ இங்கே வேறு எதுவும் ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. அப்போ இ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி யார் கால் பண்ணால், டி அப்படிங்கிறது யார் ஆல்ரெடி கால் பண்ணால் இந்த ஈக்குள்ளே இருந்தது. ஸோ இது முடிஞ்சோடனே இதோட ரிட்டன் ஃபங்க்ஷன் எங்கே கால் ஆகும், நேராக இந்த டீக்கு வரும். அந்த டீக்கு முடிஞ்ச அப்புறமா அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, இ ப்ரைம். ஸோ நேராக ஃப்ளோ எங்கே போகும், இ ப்ரைமுக்கு வந்து போகும். இ ப்ரைமில் இன்புட் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தோம்னா எஸ் மேட்ச் ஆகுது. ஸோ இன்புட் என்ன ஆகும், அடுத்தது ஒன்று வந்து மூவ் ஆகும். ஸோ இன்புட் ப்ளஸ் ப்ளஸ் வந்தப்புறம் இங்கே என்ன இருக்குது, டி இருக்குது அகெயின். ஸோ அகெயின் எங்கே போகும், டீக்கு போகும். சரி, டி வந்து என்ன சொல்கிறாங்க, திருப்பி எங்கே கால் பண்ணும், ஸோ இங்கே டீக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது.
ஸோ இங்கே வருது அந்த டீக்குள்ளே எங்கே கால் பண்ண சொல்கிறாங்க, எஃப்க்கு சொல்கிறாங்க. ஸோ எஃப்க்கு ஃப்ளோ போகுது. அதே மாதிரி தான் இன்புட்டு ஓப்பனாக இல்லை எல்ஸ் பார்ட்டில் பார்க்குறது ஐடி. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஐடி ப்ளஸ் ஓவர். இப்போது இன்புட் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, ஐடியை பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது வந்து மேட்ச் ஆகும். ஸோ இன்புட் பாயிண்டராக ப்ளஸ் ஒன்று வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். இப்போ டாலர் இங்கே ரீச் ஆயிடுச்சு. இந்த ஃப்ளோ கரெக்டாக அந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு போய் எண்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே இருந்து எல்ஸ் பார்ட் இன்புட் ப்ளஸ். ஸோ எஃப்ஐ யார் கால் பண்ணால், டி கால் பண்ணால் இங்கே ரிட்டன் ஆகும். அப்புறம் டி ப்ரைம் போகும். டி ப்ரைமுக்கு எந்த பாசிபிலிட்டியும் இல்லை. ஸோ நமக்கு இந்த இன்புட்லாம் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ டாலர் தான் இன்புட் இருக்குது, இது மேட்ச் ஆகுது. எல்ஸ் ரிட்டன் ஜஸ்ட் ரிட்டன் ஆகும். இங்கே வந்து டி ஃபங்க்ஷனோட 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஓவர் ஆயிடுச்சு. அப்போ டியை யார் கால் பண்ணால் அவங்களுக்கு ரிட்டன் ஆகும். கீழே என்ன இருக்குது, இ ப்ரைமுக்கு போகும். இங்கே ப்ளஸ் இன்புட் மேட்ச் ஆகாது, நமக்கு டாலர் சிம்பிளி ரிட்டன் பண்ணுச்சுன்னா திருப்பி இங்கேயே வந்துடும். அதுக்கப்புறமா ஈக்கு இங்கே ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ நமக்கு ஃபைனலாக ஃப்ளோ எங்கே ஸ்டாப் ஆகுது, அப்படிங்கிற ஸ்டார்ட் சிம்பிளோட ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஸ்டார்ட் சிம்பிளில் வந்து முடியுது. அதே மாதிரி இன்புட் ஸ்ட்ரிங் வந்து டாலரில் வந்து எண்ட் ஆயிடுச்சு.